வெல்கம் டு ஆர்ஏஎன்என் கிராண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பாப்பா போட்டிருக்கிற வேலு நாச்சியார் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு அவங்க போட்டிருக்கிற மேக்கப் தான். வேலு நாச்சியார் வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து அவங்க தான் முதல் பெண்மணி, சுதந்திரத்துக்காக போராடின முதல் பெண்மணி. ரொம்ப தைரியமானவங்க. அவங்கள வந்து இந்த தலைமுறைக்கும் அவங்கள பற்றி தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை நாங்கள் சூஸ் பண்ணோம். பாப்பாவும் ரொம்ப அழகாக வந்து கோஆப்ரேட் பண்ணி இந்த மேக்கப் வந்து போட்டுட்டு ஃபைனலாகவும் வந்து ஸ்டேஜில் போய் சொன்னாங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது. வேலு நாச்சியார் பற்றி அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, அவங்க வந்து இதை வந்து சூப்பராக சொல்கிறது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் இதுக்கு என்னென்னலாம் காஸ்டியூம் ரெடி பண்ணோம், என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் முதல்லையே ரெடி பண்ணி வச்சுருந்தோங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு தோத்தி ஸ்டைலில் போடுற ஒரு இது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு சாரீ டைப் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த சாரீ வந்து நம்ம வந்து இதில் சாரீலேயே வந்து பேண்ட் ஸ்டைலில் கட்டலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி தோத்தி டைப்பில் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். ரெடிமேடாகவே விற்கிது. இது டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே இதில் வந்துடும். அதனால நம்மளுக்கு ஈஸியாக அந்த குழந்தைங்களுக்கு, ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி போடுறது தான் பெட்டர். ஏன்னா பெரிய சாரியை மடித்து கட்டுறதும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் டர்பனும் ரெடிமேடாகவே வந்து வாங்கிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து நம்ம கார்ட்போர்ட்லலாம் செய்யும்போது அது சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க வந்து அது அவுத்துருவாங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக ரெடிமேடாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வீர மங்கை வேலு நாச்சியாரோட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வீர வாளும் அவங்களோட கேடயம் தான். கேடயமும் வீர வாளும் அதே மாதிரி வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் ராணி இல்லையா அவங்க, அதனால எல்லா ஆர்னமெண்ட்ஸ், இடுப்புக்கு, கைக்கு, கழுத்துக்கு, அதுக்கப்புறம் காதுக்கு முத்து தோடு, முத்து மாலை, அப்புறம் இந்த கைக்கு ரிஸ்ட்டுக்கு கட்டுறது எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அவங்களோட திருநீர் வந்து பூசியிருப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம திருநீரே பூசினோன்னா அலைஞ்சிருங்கிறதுக்காக சும்மா அந்த கலர் பொட்டில் கொஞ்சம் கொடுத்துர்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் பொட்டு. அதுக்கப்புறம் வந்து டைட்டாக கட்டுறதுக்கு ஒரு பேண்ட், பிளாக் பேண்டு தேவைப்படுது. அப்புறம் ஒரு பேசிக் மேக்கப் இது மட்டும்தான். நமக்கு ஐலைனரு, அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் லிப் க்ளாஸ் அதெல்லாம் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் தான் நாங்கள் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐட்டம்ஸ். நம்ம எப்போவுமே சின்ன குழந்தைங்களுக்கு போடும்போது ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துறது நல்லது. பிகாஸ் வந்து காலையில் டென்ஷன் அவாய்ட் பண்ணுவோம். இண்டிபெண்டன்ஸ் டேனாலே நேரத்துலேயே கிளம்பணும், ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு முன்னாடி போகணுங்கிறதுனால எப்போவுமே டென்ஷனாக தான் இருக்கும் குழந்தைங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுவும் இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ்ஸுனால் இன்னுமே வந்து டென்ஷனாக தான் இருக்கும். அதனால் முதலே வந்து எல்லாத்தையும் நம்ம நீட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த பாருங்கள் ஃப்ளாகு கூட ரெடியாக எல்லாமே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஃபைனலாக வந்து கிளம்புறப்போ ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு எடுத்து கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாட்டி போட்டு ட்ரையல் பார்த்துட்டு சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, கை ஏதாவது ஸ்டிச் பண்ணணுன்னா அதையும் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா இதுக்கே வந்து அந்த ஷால்லாம் முன்னாடியே மடித்து நாங்கள் அயர்ன் பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக ஃபிட் ஆகுங்கிறதுனால. ஸோ இந்த மேக்கப்புக்கு நாங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது இதெல்லாம் தான். இப்போ பாப்பா பேசுகிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்து அவங்க பேசினதையும் போட்டிருக்கேன், அதையும் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. சுதந்திர வேட்கையை எழுப்பிய முதல் பெண் நான்தான். நன்றி. என் பெயர் நன்மதி. நான் வீரமங்கை வேலு நாச்சியார். பயம் என்று சொல் அறியாத வீரமங்கை, சுதந்திர வேட்கையை எழுப்பிய முதல் பெண்